திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல உங்க ராசிக்குள்ள 20ஆம் தேதிக்கு மேல குரு என்ட்ரி. அப்ப ஆல்ரெடி கடகராசியை நம்ம என்ன சொல்றோம்னா நீர் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீர் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஆடி மாசத்துலதான் விசேஷம். அப்போ கடகராசியாக இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக நீங்க திதி கொடுக்குறீங்க, கொடுக்கல, இதெல்லாம் வந்து இல்ல நாங்க முன்னாடியே அவங்க முன்னோர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு என்ன விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னாலும் ஏதாவது ஒரு நீர் ஸ்தலங்கள், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்ல போய் அந்த புனித நீர்ல நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது, ஏன் இதை குறிப்பிட்டு இந்த இதுல சொல்றேன் அப்படின்னா இந்த வருஷம் உங்க ராசிக்குள்ள குரு உச்சம். அப்ப சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியன் அப்படின்னாலே பாத்துட்டீங்கன்னா ஒளி கிரகம். எல்லா கிரகங்களுமே குருட்டு கிரகங்கள் தான் பெயர். சூரியன் மட்டும்தான் ஒளி கிரகம். சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் எல்லா கிரகங்களுமே வேலை செய்யும் அர்த்தம். ராகு கேதுகளுக்கு மட்டும்தான் இரவில் பலம் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மற்ற ஏனைய கிரகங்களுக்கு எல்லாமே சூரியனுடைய பவர் ரொம்ப முக்கியம். அப்போ யார் ஒரு இப்ப உங்களுக்கு இந்த ராசிக்குள்ளேயே இப்போ சூரியனும் இருக்கார், குருவும் இருக்கார். இப்ப இந்த அமைப்பு வர்றது இன்னும் 16 வருஷம், அதாவது 12 வருஷம் கழிச்சுதான் வரும். இந்த குருவும் சூரியன் இதே இடத்துல இருக்கிறது. அப்ப எப்பவுமே ஒரு விதிகள் இருக்கு சாஸ்திரத்துல. சூரியன் தொடர்போ குரு தொடர்போ இருக்கும் பொழுது நாம வழிபாடுகளோ பரிகாரங்களோ செய்யும் பொழுது சகல தோஷங்களும் நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கடகராசிக்கு இந்த மாசம் சூரியன் குரு 2 பேருமே, அதாவது குருவும் உச்சமாயிருக்கார். உச்சமாகி உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல போய் குளித்துட்டு வரும் பொழுது
உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள், கெட்டது, எல்லா விஷயங்களும், தரித்திரங்கள் எல்லா விஷயம் வெளியே போயிடும் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸா கூட நீங்க இப்ப எடுத்துக்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா குரு இப்ப உச்சமாகக்கூடியவர் இன்னும் 12 வருஷம் கழிச்சுதான் அதே இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப 2ஆம் அதிபதியே குருவோட இருக்கிறாரு சூரியன். அப்ப இந்த மாதம் முழுவதும் பண வரவு, பொருளாதாரம், குடும்பம் இது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. பத்தாவதுக்கு பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல 12ஆம் அதிபதியாக, அதாவது யாத்திரை, தீர்த்த யாத்திரை, பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் போறது, இந்த வாய்ப்புகள் நிறைய வரும். அல்லது வந்து ஏதாவது ஒரு கோவில்ல ஏதோ ஒரு ஸ்தலத்துல இருந்து காசி, கையா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல இருந்து பிரசாதங்கள் உங்களுக்கு வர்றது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்தலத்துல இருந்து ஏதாவது ருத்ராட்சங்கள், திருநீர் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த மாதம் கடகராசிக்கு முழுமையாக உண்டு அப்படிங்கறதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா காசு பணத்துக்கு இந்த மாசம் குறைவில்லைங்க. எப்படியும் உங்களுக்கு ரோல் பண்ணி கொடுத்துருவாரு. நிறைய பேர் தொடர்புகளும் வரும். கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். இந்த மாசம் நீங்க என்ன நினைச்சீங்களும் நடக்க போகுது. எதை நோக்கி உங்களுடைய விஷயங்களை நீங்க வச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் மேலும் வளர்றதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான விஷயத்தை தான் வந்து இந்த மாதத்துல இருந்து தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுக்க போறாரு. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மனசு சஞ்சலங்கள் ஏற்படுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோடு சேர்ந்து நிக்கிறாரு இல்லையா 16ஆம் தேதி வரைக்கும். நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கைகள் வந்து சரியில்லாத ஒரு சேர்க்கை அப்படின்னு. அப்போ இப்பவும் அந்த சேர்க்கை வந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்போ அவர் யார்? லாபஸ்தானாதிபதி இல்லையா உங்களுக்கு சுக்கிரன் 4 குடையவரும் ஆகிறாரு, லாபஸ்தானாதிபதியும் ஆகிறார். அதனால ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வர்றது, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கிறது, நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டுட்டு வர்றது, எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காம போறது, எல்லாத்தோட ஆசையும் நிறைவேற்றுவாங்க இந்த கடகராசி. ஆனா தன்னுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பாரு. அதெல்லாம் வந்து இப்போ அதோட வேதனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். பட் தேவைகள், உங்க குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணிக்குவீங்க. பட் உங்களுக்கு அப்படின்னு பண்ணும் பொழுதுமே உங்களுக்கு ஏதாவது செய்யும் பொழுது அது கொஞ்சம் தடைகளோ தாமதத்தையோ கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி, வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 16ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவுக்கு நீங்க வந்து செய்து கொள்ள வேண்டாம். அதற்கப்புறம் உங்களுக்கு நேரம் மாறுது, அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். சோ அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் யார் உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு 11ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 12ஆம் வீட்டுக்கு 17ஆம் தேதிக்கு மேல வர போறார். அப்ப 5 10 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது நான் சொன்னதான் 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனால காசு பணத்துக்கு குறைவுகள் இல்ல. குழந்தைங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறீங்க. தன்னுடைய சொந்த வீட்டை 17ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பார்க்கறதுனால ஞானம் பெருக போகுது. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது விரயம் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே தாராளமாக அதுக்கு பண வரவு, பொருளாதாரத்துல சூப்பரா வரப்போகுது. 17ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு போயிடும். அப்ப 10 கூடையவர் 12க்கு போறப்போ உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசுறீங்க, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசுறீங்க, அதுல ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு 17க்குள்ள வைத்துக் கொள்வது நல்லது. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா தொழில் சார்ந்ததோ குடும்பம் சார்ந்த விஷயமோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறது. இதுல மட்டும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது, பணத்தை அதுல பெருசா முடக்காம இருக்கிறது, யாராவது பணம் கேட்டா வந்து இந்த டைம்ல கொஞ்சம் கொடுக்காமல இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் செய்து கொள்வது நல்லது. அடுத்தது சனி வக்கர கதி ஆகிறார் 10ஆம் தேதி. சனி வந்து 9க்கு வரும் பொழுது அப்பா மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவிட்டி நடந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லைங்க எங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சனி உங்க ஜாதகம் வக்கரமா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப வக்கர காலகட்டங்கள்ல தான் நமக்கு யோகத்தை கொடுப்பார். இப்ப 10ஆம் தேதிக்கு மேல 136 நாட்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களே. சோ மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது கடகலக்கணத்துக்கு சனி பகவான் பாதகத்தை கொடுத்தாலும் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால சர்வ தோஷங்களும் நிவர்த்தி. கடைசி நேரத்திலயாவது ஏதாவது தெய்வங்கள் வந்து உங்களை காப்பாத்து. அதனால கவலைப்படாம இருக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடகராசிக்கு ஏதாவது ஒரு சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணும். அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சித்தர்களா இருக்கும். இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சா வச்சிருப்பாங்க பாத்துருப்பீங்களா. இப்ப வந்து கணக்கம்பட்டினா தனியா அவர் மட்டும் வச்சிருப்பாங்க. கோடி தாத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தனியா அங்க இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இப்ப கரூரர் சித்தர் இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கோவிலுக்குள்ளேயே அவங்களுக்கு ஜீவசமாதி இருக்கும். இப்ப பதஞ்சலி சித்தரை பாத்துட்டீங்கன்னா ராமேஸ்வரத்துல வந்துதான் அவருடைய ஜீவசமாதி இருக்கு. நடராஜர் கீழேதான் அவர் வச்சிருப்பாங்க. சோ இது மாதிரி கோவிலுக்குள்ளேயே ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஸ்தலத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த மாசம் இந்த வழிபாடு நீங்க பண்ணினீங்கன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கர்மாவும் கழியும். எத்தனை பிறவியில் செய்த பாவங்களும்
இந்த காலகட்டங்கள்ல பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், அதே போல உங்களுடைய ஜெனட்டிக்காகவே உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வம்சாவளியாக இருந்து வந்த சாபம், வம்சாவளியாக இருந்து வந்த பாபம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கடகராசிக்கு இந்த மாசம் நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது வந்து ஆடி அமாவாசையில தான் போய் விழுக்கணும், ஆடி கிருத்திகளை தான் போய் கும்பிடணும் அப்படிங்கறத கிடையாது. அவங்க ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நாட்கள்ல வேணா போலாம். உங்க சந்திராஷ்டம் இல்லாத நாட்கள்ல போங்க. போய் அங்க அவசர அவசரமா பண்ணி அதை இதையும் பண்ணிட்டு வராம ஒரு மணி நேரமா அந்த கோவில ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அமைதியா உட்காந்து ஜீவசமாதியில உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வர்ற மாதிரி போங்க. கடகராசி அப்படிதான் பொறுமையா தான் போவீங்க. பட் இருந்தாலும் இந்த ஆடி மாசங்கிறப்ப எல்லா நாள்லயும் கொஞ்சம் ரஷ் இருக்கும். திதி கொடுத்துட்டு அப்படியே ஒட்டுக்க பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கறதா நம்ம நினைப்போம். பட் அப்படி இல்லாம மன அமைதியா இருக்கிறப்போ போய் பண்ணிட்டு வாங்க. ஆடி 32 நாட்களும் திதி கொடுப்பதற்கு உகந்த நாட்களே. எந்த நாட்கள்ல வேணா போய் கொடுக்கலாம். இந்த நாள் அந்த நாள் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இல்ல தாராளமாக நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல இந்த வழிபாடு பண்ணுங்க. சர்வ தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு இறைவன் அருளால் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு தெய்வ கடாட்சமும் ஒரு இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் உங்க காதுக்கு வரணும். எத்தனையோ விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லாம இருக்கலாம். பட் எல்லாருக்கும் இந்த பதிவுகள் போய் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா இந்த வருஷத்தை விட்டுட்டீங்க மறுபடியும் கிடைக்காது உங்களுக்கு. சோ வந்து இந்த வருஷம் கடகராசி, அடுத்த வருஷம் அடுத்த ராசிக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிகள் மாறும். சோ உங்க கர்மாவை கழிப்பதற்கு இந்த வருடம் குரு காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு குருவை தேடி போங்க. உங்க ஜெனட்டிக்கா வம்சாவளியாக இருந்து வந்த எல்லா கர்மாவும் விலகி உங்க வம்ச விருத்தியாகி செல்வ செழிப்போட பொருளாதாரத்தோட நிம்மதியோட, அதுதான் ரொம்ப முக்கியம், மன நிம்மதியோட வாழ்றதுக்கு இந்த தெய்வங்கள் கண்டிப்பாக வழி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேதி சரணம்.